அந்த ஃபிலிம்பேர் சினிமா நிகழ்ச்சியில் நீங்கள் புடவையை போத்திட்டு போனால் இந்த மாதிரி ரிட்டையர் ஆகிடுச்சுன்னு முடிவு பண்ணுவோம். சினிமாங்கிறது என்ன கிளாமர் தானே. நீங்கள் சினிமாவில் பார்க்குறத விட அவங்கள பற்றி கிசி எதை வருதான்னு தான் ரசிகன் நோண்டுறான். அப்போது அந்த அம்மா அந்த ஃபிலிம்பேர் விருதில் அந்த உடை அணிந்து கொண்டு போனது அவங்களுக்கு விருப்பமான விஷயம். அது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். அது யார் கவலைப்படணும்னா சூர்யா கவலைப்படணும். அவங்க அக்கா நக்மா பல கிசு வந்திருக்கு, பல விமர்சனம் வந்திருக்கு, சொல்ல முடியாத விமர்சனம்லாம் இருக்குது. யார் மேலே? நக்மா மேலே. பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அப்போ அவங்க வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொள்வது தான் விரும்புவாங்களே தவிர கட்டுப்பாடாக நீங்கள் சென்னை டி நகர் வீட்லேயே இருக்கணுங்கிறதெல்லாம் அவர்களுக்கு பெரிய நிர்பந்தமான கட்டுப்பாடெல்லாம் இல்லை. சினிமாவை பொறுத்தவரை அவன் திரையில் பார்ப்பதை விட திரை மறைவில் பார்ப்பதான் விரும்புகிறான். சூர்யாவுக்கும் திருமணம் பண்ணணும் விரும்பினார். அவர் ஜோதிகாவை அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரண தேவிட்டார். அவர் விருப்பத்தை விட்டார். ஆனால் இரண்டாவது மகன் சிவகுமார் குடும்பம் திரையுலகத்தில் ஒரு கண்ணியமான குடும்பம். அதனால் அந்த விமர்சனங்களை கடந்து போவது தான் நமக்கு நல்லது. தங்கலான் வந்து ரிலீஸ் ஆக போது 15ஆம் தேதி. மக்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த விஜய், அஜித், சூர்யா அவங்க அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லையே அப்படின்ட்டு அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார் சார். கேள்விகள் எல்லா கேள்விகளும் வரத்தான் செய்யும். நீங்கள் பக்குவப்பட்ட நடிகராக, பக்குவப்பட்ட கலைஞராக இருந்தால் உங்களுடைய அனுபவத்தை பதிவு செய்வது தான் புத்திசாலித்தனம். அதை விக்ரம சரியாக அந்த பதிலை நிருபருக்கு சொல்லியிருக்காரு. அது நீங்கள் ரசிகர் பட்டாலும் என்னோட பட்டாலும் பற்றி உங்களுக்கு தெரியல. அவங்க நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்கள். இல்லை, விக்ரம் ஒரு பிறவி கலைஞன். விக்ரம் நடிக்கிற அந்த கேரக்டரை மற்றவர்கள் நடிக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த கதாபாத்திரமாகவே மாறுகிறவர் தான் விக்ரம். ஒரு சேதுவை நீங்கள் சூர்யாவோ அஜித்தோ விஜயோ கார்த்தியோ நடிக்கவே முடியாது. விக்ரமால தான் முடியும். விக்ரமுடைய தங்கலான் உண்மையாகவே அந்த தங்கலான் கேரக்டரை நான் நீங்கள் சொல்லுகிற அந்த முன்னணி நடிகர்களால் நடிக்கவே முடியும். கரடு முரடான அந்த தங்கலான் படத்தை விக்ரமை தவிர யாரும் நடிக்க முடியும். தங்கலான் படம் ரிலீஸ் ஆகுது, அதனால தான் அவர் இந்த மாதிரி மாற்றி பேசுறாரு அப்படின்ற மாதிரி. அது என்ன சார்? அது ஒரு கலைஞர் எப்போதுமே உணர்ச்சி வசப்படுவான். உணர்ச்சி வசப்பட்டால் தான் அவன் கலைஞர், சந்தர்ப்பவாதி அல்ல கலைஞர். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தங்கலான் வந்து ரிலீஸ் ஆக போது 15ஆம் தேதி. மக்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா விக்ரம் அவர்கள் உருக்கி எவ்வளோ நடிச்சிருக்காருன்னு தெரியும். அது இன்னொன்று பாரஞ்சித் படம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுற இந்த தருணத்தை நேத்தி வந்து விக்ரம் அவர்கள் வந்து நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் பேட்டி கேட்ட ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், சார் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த விஜய், அஜித், சூர்யா அவங்க அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லையே அப்படின்ட்டு அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார் சார். என்னன்னா, நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க அப்படின்னு. இது நான் உண்மையாகவே ரசித்த பதில். ஏன்னா அவர் கோவப்படல, டெம்பர் ஆகலை, டென்ஷன் ஆகலை, ரொம்ப அழகாக அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், நிறைய கேள்விக்கு அந்த மாதிரி பதில் சொன்னார் சார். இது கூட ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது இல்லை சார்? அது நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அது இல்லை, விக்ரம் ஒரு பிறவி கலைஞன். விக்ரம் நடிக்கிற அந்த கேரக்டரை மற்றவர்கள் நடிக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா இயற்கையாக அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாகவே மாறுகிறவர் தான் விக்ரம். உண்மை. நீங்கள் குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. விக்ரமை பொறுத்த வரைக்கும் நடிப்பு என்பதை தத்ரூபமாக திரைக்கு கொடுப்பவர் தான் விக்ரம். மற்ற நடிகர்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்குமே தவிர நடிப்பு என்பதை அதை உருக்கமாக்கி காமிக்கிறவர் விக்ரம். அதனால் தியேட்டரில் போய் பாரு, எவனும் விசில் அடிக்க மாட்டான், எவனும் குத்தாட்டம் போட மாட்டான், அமைதியாக இருந்து
அந்த படத்தை ரசிப்பான். அவன் தான் தியேட்டருக்குள்ளே வருவான் விக்ரம் படம் பார்க்குறதுக்கு. பல படம் விக்ரம்கள் படம் சினிமாவில் பார்த்துருக்கேன். சாமி படம்லாம் எப்படிப்பட்ட ஒரு நடிப்பு இல்லை சார். அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. பட் இந்த மாதிரியான கேள்வி கேட்கும்போது அவங்க எங்கேயாவது ட்ரிகர் ஆவாங்களா, இல்லை ஏதாவது பேசிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த தருணத்தில் ரொம்ப அழகாக கூலாக அதை ஆன்சர் பண்ணியிருக்காரு சார் அவர். இல்லை, நீங்கள் எல்லா கேள்விகள் வரத்தான் செய்யும். நீங்கள் பக்குவப்பட்ட நடிகராக பக்குவப்பட்ட கலைஞராக இருந்தால் உங்களுடைய அனுபவத்தை பதிவு செய்வது தான் புத்திசாலித்தனம். அதை விக்ரம சரியாக அந்த பதிலை நிருபருக்கு சொல்லியிருக்கார். விக்ரமுடைய எல்லா படங்களுமே, நான் எனக்கு படம் ஞாபகம்லாம் வரல, அந்த பாலா படம் ஒரு படம் விக்ரம், என்ன படம் அது? ஃபர்ஸ்ட் படம் தான் பாலா படம். ரொம்ப நாள் படம் நம்ம பாதியில் வரல, அப்புறம் வந்தது சேது சார். சேது. ஒரு சேதுவை நீங்கள் சூர்யாவோ அஜித்தோ விஜயோ கார்த்தியோ நடிக்கவே முடியாது. ஒரு சேதுவை யாரால தான் முடியும்? விக்ரமால தான் முடியும். அது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை தமிழ் திரை உலகத்தை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டே இருக்கான். அதில் முதல் படம் சேதுல முத்திரை பதித்தவர் விக்ரம் தான். இன்றைக்கு வரைக்கும் பல சேதுக்களை கொடுத்துருக்காரு. தமிழ் பட உலகம் எத்தனையோ படம் வருது, எத்தனையோ திரைப்படம். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் 365 நாள் 1000 படம் பூஜை போடுறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 3 படம், ஒரு நாளைக்கு 3 படம் பூஜை போடுறாங்க. 500 படம் பாதி வரைக்கும் வருது. 250 படம் முக்கால்வாசி வருது. 100 படம் தான் ரிலீஸ் ஆகுது. 3 நாளைக்கு ஒரு படம், இல்லை 4 நாளைக்கு ஒரு படம், இதான் 50 படம் தான் ரிலீஸ் ஆகுது. பூசை போடுறது எவ்வளவு? 1000 படம். 50 படம் தான் ரிலீஸ் ஆகுது. அது 5 படம் தான் ஓடுது. அதில் நீங்கள் விக்ரமுடைய தங்கலான் உண்மையாகவே அந்த தங்கலான் கேரக்டரை நீங்கள் சொல்லுகிற அந்த முன்னணி நடிகர்களால் நடிக்கவே முடியாது. அந்த கரடு முரடான அந்த தங்கலான் படத்தை விக்ரமை தவிர யாரும் நடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அரசியல் பற்றி பேசியிருந்தார் சார் ரஞ்சித் அவர்கள். இப்போ திடீர்னு இல்லை எனக்கு என்னமோ இப்போ இது டிஎம்கே கவர்மெண்ட் கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அதுக்கு சாதகமாக பேசுகிறார். இதுக்கு பலதரப்பட்ட விமர்சனங்கள் வருது. தங்கலான் படம் ரிலீஸ் ஆகுது, அதனால தான் அவர் இந்த மாதிரி மாற்றி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. அது என்ன சார் அது? இல்லை, அதாவது ஒரு கலைஞர் எப்போவுமே உணர்ச்சி வசப்படுவான். உணர்ச்சி வசப்பட்டால் தான் அவன் கலைஞன், சந்தர்ப்பவாதி அல்ல கலைஞன். முதல்ல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு போலி குற்றவாளி, இந்த வழக்கு சரியாக நகரலைன்னாங்க. அஸ்வத்தம்மானுடைய கைது எல்லாத்தையும் போட்டி போட்டுருச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி செயலாளர். அப்போது இந்த யார் குற்றவாளி எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் சரி கைது செய்யப்படுவார். இது காவல்துறையினுடைய அந்த புலன் விசாரணைக்கு ஒரு வைரக்கல். அஸ்வத்தம்மா அவங்க அப்பா நாகேந்திரன் கைது, ரெண்டுமே இந்த வழக்கு சரியாக போயிட்டுருக்கியா. எத்தனை நாள் ஆனாலும் குற்றவாளி சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவான். அது நம்ம அருண் ஐபிஎஸ் மீது நம்பிக்கையோடு இந்த வழக்கை பார்க்கப்படுது. அதனால தான் ரஞ்சித் சொல்லியிருக்கார், எனக்கு இப்போ உண்மையாக திருப்தியாக இருக்கியா. இந்த வழக்கு கண்டிப்பாக குற்றவாளி தப்பவே முடியாது. நாகேந்திரன் அஸ்வத்தம்மா கைதானதுக்கப்புறம் அப்போது இதுதான் ரஞ்சித் சொல்லியிருக்கார். இதில் விமர்சிப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவருடைய நண்பரை கொல்லப்பட்டதுனால குற்றவாளி தப்பிடக்கூடாதுங்கிற கோபத்தில் அந்த எண்ணத்தில் தான் அதை சொன்னார். இப்போ தங்கலானுக்கு திமுகவுக்கு என்ன ஒன்றுமே சம்மந்தமே இல்லை. இது அவருடைய தனிப்பட்ட கருத்து. முதல்ல சொன்னதும் இப்போ சொல்வதும் தனிப்பட்ட கருத்து. சிவகுமார் அவர்கள் ஃபேமிலி பற்றி நமக்கு தெரியும். இல்லை அவங்க மேலேயோ இல்லை சூர்யா அவர்கள் மேலேயோ கார்த்தி அவர்கள் மேலேயோ எந்த மாதிரியான ஒரு கிசுகிசுப்போ நம்ம பார்த்ததும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இப்போது கங்குவா ரிலீஸ் வரப்போகுது. இப்போ அது நடுவில் ஜோதிகா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் போனது, அதுவும் மும்பையில், அது எந்த அளவுக்கு பேசப்படுது நீங்களே கூட ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமர்சனம் வச்சுருக்கீங்க சார். இதனால் படம் வரப்போகுது, இந்த டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. இதுவே ஒரு படத்துக்கான ப்ரமோஷன். ஏன்
சிவகுமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி கண்டிக்க கூடாதா, அவர் எப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலியில வந்திருக்காரு, ஊருக்கு தான் உபதேசமா, பலதரப்பட்ட விமர்சனங்கள் இன்னுமே ஓடிட்டு தான் சார் இருக்கு. ஏன் சார் அந்த மாதிரியான ஒரு விஷயம்? இல்லை அது சரி, ஒரு நடிகை அவங்க வந்து ரோல் மாடலாக இருக்கணும், அதையும் தாண்டி அவங்க இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது தவறு தான், அது யாருமே என்கரேஜ் பண்ணல. ஆனால் அவங்க நடிகையாக தானே சார் பார்க்கப்படுவாங்க எப்படி இருந்தாலும். அப்படி போடுறது வந்து தப்பு கருத்துன்னு சொல்கிறதுக்கு விமர்சனங்கள் நம்ம யாருன்ற மாதிரி இப்போ பார்க்கப்படுது இல்லை சார். அது எந்த அளவுக்கு சார் அது உண்மை? இல்லை, ஜோதிகாவை பொறுத்தவரை அந்த அம்மா சிவகுமார் குடும்பத்திற்கு கடுகளவும் குறைவில்லாத மருமக தான். ஏன்னா இந்த அம்மா ஒரு தஞ்சாவூர் போது ஒரு ஷூட்டிங் போன பிறகு மருத்துவமனையை பார்க்குது. மருத்துவமனையில் நாய் படுத்து கிடக்கு, கர்ப்பிணி பெண்ணு அங்கே படுத்து கிடக்கிறான். தஞ்சை மருத்துவமனை இவ்வளவு அவலமாக இருக்கும்போது இந்த ராஜராஜ கோயில் நமக்கு பெருமை தேவையான அந்த அம்மா ஒரு செய்தியை சொல்லிச்சு, பத்திக்குச்சு. ஆமாம், தமிழ்நாடு முழுக்க பற்றிக்குச்சு. உண்மையான நியாயமான கோபம் அது, அந்த அம்மாவுடைய கோபம். நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மும்பையில் அவங்க அப்பா ஒரு பெரிய தயாரிப்பாளர், வசதி படைத்த குடும்பத்திலேருந்து அந்த அம்மா வருது. வந்த பிறகும் மேட்டுக்குடி மனநிலை இல்லாமல் அந்த அம்மா அந்த மருத்துவமனை பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் ராஜராஜ சோழன் பெருமையை நமக்கு முக்கியம் இல்லை, இந்த நாய் படுத்து கிடக்க, கர்ப்பிணி பெண் பக்கத்தில் படுத்து கிடக்கா, இதை நம்ம பார்க்கணும். இதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அந்த ஃபிலிம்பேர் சினிமா நிகழ்ச்சியில் நீங்கள் புடவையை போத்திட்டு போனால் இந்த அம்மா ரிட்டையர் ஆயிடுச்சுன்னு முடிவு பண்ணிடுவோம். சினிமாங்கிறது என்ன, கிளாமர் தானே. நீங்கள் சினிமாவில் பார்க்குறத விட அவங்கள பற்றி கிசி எதை வருதான்னு தான் ரசிகன் நோண்டுறான். அப்படி பழக்கமாகி போச்சு. அப்போது அந்த அம்மா அந்த ஃபிலிம்பேர் விருதில் அந்த உடை அணிந்து கொண்டு போனது அவங்களுக்கு விருப்பமான விஷயம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது யார் கவலைப்படணும்னா சூர்யா கவலைப்படணும், இல்லை சூர்யாவுடைய 2 குழந்தைங்க கவலைப்படணும். அதே அவங்களே அதை பற்றி கவலைப்படலை. ரசிகர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நாள் வரைக்கும் அந்த அம்மா மேலே ஏதாவது கிசு ஏதாவது வந்திருக்கா உணர்ந்தாங்க. அவங்க அக்கா நக்மா பல கிசு வந்திருக்கு, பல விமர்சனம் வந்திருக்கு, சொல்ல முடியாத விமர்சனம்லாம் இருக்குது. யார் மேலே? நக்மா மேலே. ஆமாம். அப்போது ஜோதிகா மேலே அது போன்ற எந்த விமர்சனமும் இல்லை. சிவகுமார் குடும்பத்துக்கு அடக்கமான மாட்டுப்பொண் ஜோதிகா. அதில் அந்த அம்மா 2 குழந்தைகளும் தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகு தான் மும்பை போகுது. ஏன் மும்பை போனால் அந்த குழந்தைக்கு படிப்பு எதிர்காலம் அப்படியே விரும்புத போகுது. பல கோடி ரூபாய் இருக்குது, பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அப்போ அவங்க வாழ்க்கையை மிக எளிதாக எடுத்துக்கொள்வது தான் விரும்புவாங்களே தவிர கட்டுப்பாடாக நீங்கள் சென்னை டி நகர் வீட்டிலே இருக்கணுங்கிறதெல்லாம் அவர்களுக்கு பெரிய நிர்பந்தமான கட்டுப்பாடெல்லாம் இல்லை. இப்போது திரை விமர்சனம் என்பது திரை கலைஞர்களை சுற்றி விமர்சனம் பண்ணுவது தான் திரை விமர்சனம். இதை தான் ஸ்டைலு. யார் காலத்திலேருந்து வருது? வாலா, அதாவது எம்ஜி வல்லபன் காலத்தில், ஃபிலிமாலயா காலத்திலிருந்து நீங்கள் கொலை செய்யப்பட்ட இந்த சினிமா பேர் மறந்து போச்சு. அதாவது ஆரம்ப காலத்தில் இவரெல்லாம் ஜெயிலில் இருந்தார், NS கிருஷ்ணன்லாம் ஜெயிலில் இருந்தார். ஜோதிகா உடைய ஃபிலிம்பேர் விருதில் அந்த அம்மா உடையை பற்றி நவீன காலத்தில் விமர்சிக்கிற இந்த விமர்சனத்திற்கு முன்பு நீங்கள் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு லட்சுமிகாந்தன் என்ற ஒரு சினிமா விமர்சகர், பத்திரிகையாளர், அந்த காலத்தில் அச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியா, அப்போலாம் சாணி கலர் தான் வரும், கலர் கூட வராது. ஆனால் ஒட்டுமொத்த திரை உலகமே லட்சுமிகாந்தனை பார்த்தா நடுங்கும். அவ்வளோ பெரிய ஜாம்பவான். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் NS கிருஷ்ணன் உட்பட, பாகவதர் உட்பட அத்தனை பேர் ஜெயிலில் போய் அவங்க சேப்டரே முடிஞ்சு போச்சு. அப்போது சினிமாவை பொறுத்தவரை அவன் திரையில் பார்ப்பதை விட திரை மறைவில் பார்ப்பதான் விரும்புகிறான். திரையில் பார்ப்பதை விட பர்சனல் லைஃப். அப்போது ஜோதிகா மீது அதே பிரச்சனை தான்.
ஜோதிகாவுக்கு ஏதாவது கிசு இருக்குமா? ஏன்னா கிசு இல்லாதவர்கள் மீது கிசுகிசை தெரிந்து கொள்வதா ரசிகன் விரும்புகிறான். இதுதான் இப்போ ஜோதிகா மீது எந்த கிசுகிசும் இல்லை. எந்த பத்திரிகையாளர் சிவகுமார் உண்மையாகவே வந்து தன்னுடைய தாய் தந்தை திருமணம் செய்த ஒரு கிராமத்து பண்ணையார் குடும்பத்து பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய நடிகைகளாக இருந்தாங்க, உச்ச நடிகைகள். அந்த காலத்தில் பிளைமவுத்து, காண்டஸா, இப்படி பல கார் வச்சிருந்த நடிகைகள்லாம் சிவகுமாருடைய நேர்மைக்காக விரும்பினாங்க. அவர் கிராமத்தில் அப்பா அம்மா சினிமா வாடகையே இல்லாமல் கல்யாணம் பண்ணார். அதே போல் தான் யாருக்கு சூர்யாவுக்கும் திருமணம் பண்ணணும் விரும்பினார். அவர் ஜோதிகாவை அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரண தேவின்ட்டார். அவர் விருப்பத்தை விட்டார். ஆனால் இரண்டாவது மகன் கார்த்திக்கு அதே போல் சொந்த பந்தத்தில் பார்த்து சாதி சனத்தில், கோயம்புத்தூர் பக்கம் சொல்லுவான், சாதி சனத்தில் சேர்த்துறியான்னு, அதே போல் கட்டி வச்சு. அதனால் சிவகுமார் குடும்பம் எந்த கிசுகிசிலையும் இல்லை. அதே போல் தான் ஜோதிகா. இப்போ இதை ரசிகன் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிசு இருக்கான்னு பார்க்குறான். ஒன்றும் இல்லை. கிசு இல்லாமலே முடிந்த கதை ஜோதிகா சிவகுமார் குடும்பம்தான். அதனால் இது அந்த குடும்பத்தின் மீது திரையுலகத்தின் அத்தனை பேருக்கும் பெரும் மதிப்பு இருக்குது. அதாவது நீங்கள் இந்த சினிமா உலகத்தில் பெரிய ஜாம்பவான் எம்ஜி வல்லபன், பிளிமாலயா பத்திரிகையினுடைய ஆசிரியர். அந்த காலத்தில் 1,00,000 பத்திரிக்கை ஓடும். அவர் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு பெரிய எடிட்டர். யார்கிட்டையும் கவர் வாங்க மாட்டார், கை நீட்ட மாட்டார். கடைசியாக வறுமையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற பொழுது அவருடைய மகனுக்கு லயோலா கல்லூரியில் சேர்க்க முடியல, பணம் கட்ட முடியல. இந்த தகவல் சிவகுமார் தெரிஞ்ச உடனேயும் சூர்யா லயோலா ஸ்டூடெண்ட் இந்த எம்ஜி வல்லபனுடைய மகனுக்கு மொத்த பீஸையும் சூர்யாவை அனுப்பி கட்ட வச்சவர் சிவகுமார். சரியா? இப்போது ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க, அகரம் ஃபவுண்டேஷன். நிறைய பேருக்கெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் சிவகுமார் குடும்பம் திரையுலகத்தில் ஒரு கண்ணியமான குடும்பம். அதனால் அந்த விமர்சனங்களை கடந்து போவது தான் நமக்கு நல்லது.